மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய தொகுதியில் தலைஞாயிறு பகுதியில் 110 kV துணை மின் நிலையம் அமைப்பதற்கான நிலையெடுப்பு பணிகள் ஆய்வு செய்து நெகோசியேஷன் முடித்து தயார் நிலையில் இருக்கிறது. ரிஜிஸ்டர் மட்டும்தான் பண்ணணும். அதை செய்து உடனடியாக 110 kV துணை மின் நிலையம் அமைக்கப்படுமா என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 2 துணை மின் நிலையங்களில் உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்ற தலைஞாயிறு பகுதியும் ஒரு இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த ஆண்டு அந்த பணிகள் மேற்கொள்வதற்காக துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கிருஷ்ணன் சார், கேள்வியை சுருக்கமா டக்குனி. தலைவர் அவர்களே, கடந்த ஓராண்டுக்கு முன்னதாக பட்டாபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சோராஞ்சேரி என்னுடைய தொகுதியில் ஒரு புதிய துணை மின் நிலையம் கட்டித்தரப்படும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வாக்குறுதி வழங்கினார்கள். அது இன்னும் அதற்கான இடம்லாம் தேர்வு செய்யப்பட்டு ஓராண்டு காலம் கிடப்பில் இருக்கிறது. அதை துணை மின் நிலையமும், அதே நேரத்தில் திருவூரில் ஒரு துணை மின் நிலையமும், வள்ளியூர் விழாப்பாக்கம் கீழானூர் பகுதியில் விவசாய நிலங்கள் அதிகமாக இருக்கிற அந்த பகுதியில் கீழானூர் துணை மின் நிலையம் ஒன்று தரம் உயர்த்தி தரப்பட முடியுமா என்பதை மாண்புமிகு அவைத்தலைவர் மூலமாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, புதிய துணை மின் நிலையத்திற்கு 3 இடங்கள் மாண்புமிகு உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். அந்த 3 இடங்களும் துறைக்கு அனுப்பப்பட்டு ஆய்வு செய்யப்படும். தேவை ஏற்படின் முன்னுரிமை அடிப்படையில் அரசு பரிசீலிக்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.